வணக்கம், வாழ்க வளத்துடன். என்ற பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ் அதுக்குரிய ரிப்ளை பார்க்கலாம். ஸோ அதாவது இவர் இந்த 17A 17B ஸோ அதில் நடக்கிற அந்த 17A 17B கொடுக்குறாங்கல்ல, அதில் நடக்கிற முறைகேடுகளை பற்றி பேசுறாரு. அதுக்கு பயந்துட்டு தான் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அரசு ஊழியராக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அங்கே தெரியும், அங்கே எல்லா அலுவலகங்களில் இல்லைனாலும் சில அலுவலகங்களில் கண்டிப்பாக இருக்கும். அது அரசு ஊழியர்கள் உங்களுக்கே தெரியும். ஜாதி பாகுபாடு, அது ஒன்னா இருக்கிறவங்க எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்துக்குவாங்க. அப்புறம் ஹெச்ஓடி ஒரு பர்டிகுலர் காஸ்ட் இருந்தாங்கன்னா, திரும்ப சொல்றேன், எல்லா இடத்துலயும் கிடையாது, சில இடத்துல இருக்கு. ரெண்டாவது நீங்க ஜாயின் பண்ண போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாரோட காஸ்ட்டுமே தெரிஞ்சிடும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு தெரியாது, என்ன பர்டிகுலர் காஸ்ட் அப்படின்னே தெரியும். ஏன்னா எஸ்ஆர் புக் இருக்கு, அதுல பாத்துக்கலாம். ஸோ இந்த காமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த பிஎஸ்டிஎம் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தலாமா அப்படின்னா, இப்போதைக்கு திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும்தான். மற்ற இதுல இருந்து அப்டேட்ஸ் இன்னும் வரல. டிஎன்பிஎஸ்சிக்கோ டிஆர்பிக்கோ பின்னாடி வரலாம், வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஈவன் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே பிசின்னு எடுத்தீங்களே, ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களே பாத்தீங்கன்னா அதிகமாக இல்ல ஒரே ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரியே பண்ணாம அதுக்குள்ளேயும் உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அதே சமயத்துல அங்கே அதே மாதிரி தான் அந்த ஒன் டைம் அப்படிங்கிற பார்வையும் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. ஸோ பின்னாடி அந்த மாதிரி அதாவது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இப்போதைக்கு இல்லை. நான் சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிளாக ஒரிசாவில் என் கமாண்டோ எஸ்ஐ தேர்விற்கு என்ஓசி வழங்கவில்லை, நான் என்ஓசி இல்லாமல் அப்ளை செய்துவிட்டேன். இந்த மாதிரி போஸ்ட்ல நீங்க இருக்கும்போது கண்டிப்பாக த்ரூ ப்ராப்பர் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க என்ஓசி வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ஓசி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் எழுத போறேன் அப்படிங்கறத கண்டிப்பாக நீங்க தெரிவிக்கணும். பின்னாடி ஜாப் கிடைச்சு சேரும் போது என்ஓசி கேட்பாங்க. அப்படி தெரிவிக்காம இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகும். இந்த ஹைடிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவியரா எடுத்துப்பாங்க, நீங்க கோர்ட்டுக்கே போனா கூட அது செல்லாது. ஸோ எந்த இது இருந்தாலும் உங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னா அது தெரிவிங்க. இந்த மாதிரி உங்க மேல 17A 17B சார்ஜஸ் இருக்குன்னா தெரிவிங்க. ஸோ எதா இருந்தாலுமே எதையும் ஹைட் பண்ணாதீங்க. சில இடங்களில் 17A பிடிக்காதவர்கள் மீது போடுறாங்க. Hi sir, a candidate in Tamil Nadu to get selected as VAO needs to get mastered in Tamil language including Tamil grammar. ஆமா, VAO அப்படின்னா குரூப் 4 அப்படிங்கறதுல இதுக்கு முன்னாடி ஜெனரல் இங்கிலீஷ் இருந்தது, இப்போ தமிழ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா அவருக்கு கிராமர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் the same aspirant to get selected as a deputy collector, depth knowledge of Tamil language is not required. Just to pass the eligibility paper, he or she can get pass marks in descriptive Tamil eligibility. இல்ல மெயின்ஸ்ல இருக்குது, மெயின்ஸ்ல தமிழ்நாடு கல்ச்சர் அப்படிங்கிற அட்வான்ஸ் லெவல்லே இருக்கு. சரிங்களா, இப்ப கிராமர் தான் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பட் பேசிக்கா கிராமரும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. இதே தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்டுக்கு நம்ம போனாலும், வேற ஸ்டேட்ல இருந்து இங்கே வந்தாலும் அவங்க அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் பாஸ் பண்ணணும். ஐஏஎஸ் ஆபீசருக்கே இது பொருந்தும். ஸோ கேன் வி அஸ்யூம் லாங்குவேஜ் proficiency of native people is good for only for low profile government jobs? Suppose if TNPSC removes Tamil language for group 4 exams and conduct group 1 preliminary like pattern 175 and maths 25, will that motivate rural area aspirants to start preparing for group 1 examinations? So நீங்க எல்லாத்துக்குமே தமிழ் எடுக்கணும்னு சொல்றீங்க, இதுக்கும் எடுக்கணும்னு சொல்றீங்க, அப்ப குரூப் 1க்கும் இருக்காது. ஸோ அதனால இதுக்கும் தமிழ் படிக்காம இருக்கிறவங்க அதுக்கு படிப்பாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்னோட ஒரு இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எனக்கு தோன்றது சார், ஒரு 200 கேள்விகள் இருக்கு அப்படின்னா, இந்த 200 கேள்விகள்ல பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் அதிகபட்சம் வேண்டுமானால் தமிழ்ல இருக்கலாம். தமிழ் இலக்கியம் சார்ந்த கேள்விகள் 50. அதுக்கு எதுன்னு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். தமிழ் நீங்க படிக்கும் போது சரிங்களா, அது ஒரு மத்தவங்களுக்கு இல்லாம இருக்கக்கூடாது, சும்மா ஓப்பனா இருக்கக்கூடாது. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல படிக்கும்போது ஒரு சோர்ஸ்னா ஸ்கூல் புக்ஸ் அதுல தாண்டி, ஏன்னா அதுதான முக்கியம், அதுலதான் நல்லா கவர் ஆயிருக்கேன். அதனால அது சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தது, இப்பதானே கொஞ்சம் வெளியவும் போறாங்க. சோ அந்த ஸ்கூல் புக்ஸ் சோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு பேசிக்கா இங்கிலீஷ்ல லிட்ரேச்சர் பார்ட் அந்த தேவையில்லை. இங்கிலீஷ்ல கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஸ்கூல் லெவல் கிராமர், எந்த ஸ்கூல்ஸ் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கணும் அதுல இருந்தா கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிற அளவுல பாத்தீங்கன்னா ஒரு கிராமர் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் ஒரு 25 இருக்கலாம். ஸோ 50, 25 இருக்கலாம், அல்லது 30 கேள்விகள் தமிழ், அல்லது 20 கேள்விகள் இங்கிலீஷ், அல்லது 40 கேள்விகள் தமிழ், அல்லது 10 கேள்விகள் ஆங்கிலம். அந்த மாதிரி ஆங்கிலமும் கொஞ்சம் ரொம்ப இல்லைன்னா கூட கிராமர் மட்டும் தான் இருக்கும். அதுல போய் இலக்கியம் அது இதெல்லாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல பேசிக்கா கொஞ்சம் இங்கிலீஷும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்க கவர்மெண்ட் சர்வெண்டா போகும்போது உங்களுக்கு தெரியும், பேசிக்கா சில விஷயங்களை யூஸ்
யூஸ் பண்றோம். எங்கேயும் கிராமரோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணல. ஸோ உங்களோட கொஸ்டின் வேலிட் ஆனது. எனக்கு திரும்ப நான் சொல்லக்கூடியதான், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷும் கொண்டு வரணும். வெறும் தமிழ் மட்டும் இருப்பது சரியாக படவில்லை. சார் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கயர் ஆஃபீஸ்ல பர்மிஷன் வாங்கணுமா? கண்டிப்பா அவங்களுடைய ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இமீடியட்டா உங்களுக்கு ஹெச்ஓடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா போதும். என்ஓசி வாங்க முடிஞ்சா இப்பயே வாங்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து செலக்ஷன் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ வாங்கினது நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படிங்கறத வந்து தெரிவிக்க வேண்டும். பின்னாடி என்ஓசி அப்பதான் வாங்க முடியும். பள்ளிக்கு செல்லாமல் தனித்தேர்வர் பிரைவேட்ல எக்ஸாம் எழுதினவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்றாங்களே சார், அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? நீங்க கேஸ் போடுங்க. கேஸ் போட்டிருக்கிறாங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கேஸ் போடணும் அப்படின்னா 9840398093 அப்படிங்கறதுல உங்க பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. சார் பிஎஸ்டிஎம்ல குரூப் 1 செலக்ஷன் லிஸ்ட்ல சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜெனியூனஸ் ஆஃப் சர்டிபிகேட் பை த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. அது டிஎன்பிஎஸ்சி செக் பண்ணி முடிச்சாதான் போஸ்டிங் கொடுப்பாங்களா, இல்ல ஜாயின் பண்ற டிபார்ட்மெண்ட் அதை செக் பண்ணுமா, இல்ல நம்மளே ஜெனியூனஸ் சர்டிபிகேட் வாங்கணுமா? சார் அது டிஎன்பிஎஸ்சியோட வேலை. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி அதை வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி சில பேருக்கு வந்து நீங்க போய் இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் வாங்கணுமே அப்படிங்கிறதுனால நீங்க போய் அது ஜெனியூனஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அது அவங்க பாத்துக்குவாங்க. குரூப் 1 அண்ட் டெப்யூட்டி கலெக்டர், டிஎன்பிஎஸ்சி, இது குரூப் 1 போன்ற பதவிகளுக்கெல்லாம் வீட்டிலேயே போய் விசாரிப்பாங்க, பக்கத்துல எல்லாம் விசாரிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸும் உண்டு. நான் கேரள மாநிலத்தில் 1ஆம் முதல் 4ஆம் வகுப்பு வரை தமிழ் கல்வியில் பயின்றதான் எப்படி பிஎஸ்டிஎம் வாங்குவது? இப்பதான் உங்களுக்கு அந்த திருத்தப்பட்ட ஜீவோல சொல்லியிருக்காங்களா, நீங்க பிஎஸ்டிஎம் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதை இன்ஃபார்ம் பண்ணி எங்க போய் இங்க 5th சேர்ந்தீங்களா அங்க இருந்து நீங்க அதை வந்து கண்டினியூட்டி வாங்கிக்கலாம். மீதி அங்க தமிழ் மீடியம் படிச்சேன் அப்படிங்கறத வந்து நீங்க அங்கதான் வாங்கணும். இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு பிஎஸ்டிஎம் 1 டைம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஈவன் டிஎன்யூஎஸ் சார்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். டிஎன்யூஎஸ் சார்பில் பாத்தீங்கன்னா சில நாளைக்கு முன்னாடியே தான் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி பிஎஸ்டிஎம் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. தனித்தேர்வர்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கணும்னு கோர்ட்ல கேஸ் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். அதை பாக்குறதே கிடையாது. 9840398093 அப்படிங்கிற நம்பரை உங்க பிரச்சனையோட கான்டாக்ட் பண்ணுங்க. நான் தமிழ் வழி கல்வி பயின்ற ஒரு தேர்வர். தற்போது 2025 குரூப் 4 தேர்வுக்கான விண்ணப்பத்தில் நான் தமிழ்நாடு அரசின் இணைய வழியில் பெற்ற பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் உள்ளீடு செய்துள்ளேன். அது விண்ணப்பத்திற்கு உகந்ததா அல்லது பழைய வழிமுறையான பள்ளிகளில் நேரடியாக சென்று பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் பெற்று அதனைத்தான் 2025 குரூப் 4 தேர்வுக்கான விண்ணப்பத்தில் உள்ளீடு செய்ய வேண்டுமா? அதாவது நீங்க ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, அது வாங்கியிருக்கீங்கல்ல, அது வந்து இப்ப இருக்கிற அந்த ஃபார்மேட் பிரகாரம் இருக்குதா அப்படின்னு சொன்ன. ஃபார்மேட் பிரகாரம் இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் 11th படிக்கல, டைரக்டா 12th படிச்சேன் அப்படின்னா பிஎஸ்டிஎம் வாங்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னு தான் ஜிஓ சொல்லு. நீங்க கேஸ் போடுங்க. இந்த மாசம் பிஎஸ்டிஎம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா கிடைக்குமா? ட்ரை பண்ணி பாருங்க. இஎஸ்ஏவேல கேளுங்க. அதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. சார் நான் குரூப் 4 கோர்ட்ல ஜேயாவா இருக்கேன். இந்த குரூப் 4ல அப்ளை பண்ண பர்மிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப பாஸ் பண்ணிட்டா வேற டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஒரே வழி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கும்போது நீங்க வந்து உங்க என்ஓசிக்கு நீங்க அப்ளை கூட பண்ண முடியாது. எஸ்பெஷலி கோர்ட்ல நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை. சரிங்களா? அது வந்து தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருந்தா ஒவ்வொருத்தவங்க நாங்க ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அது நீதிமன்றம் அப்படிங்கும் போது அவங்க கொஞ்சம் அதா இருக்கு. அதனால அதுல இருக்கிறவங்க நார்மலா என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீதிமன்றத்துல இருந்து வேற டிபார்ட்மெண்ட் போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. இல்லைன்னா ஒரு எக்ஸாம்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக நீங்க சொல்லணும், உங்க ஹெச்ஓடிக்கு சொல்லணும், பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க எக்ஸாம்ஸே அப்ளை பண்ணணும். அப்பதான் என்ஓசி கிடைக்கும். இல்ல அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இது அப்படி இல்லைன்னா கிடைச்சா கூட உங்களால ஜாயின் பண்ண முடியாத நிலைமை தான் வரும். நான் தனிச்சேர்க்கை முறையில் நேரடியாக 3ஆம் வகுப்பில் சேர்ந்து 5ஆம் வகுப்பு வரையில் தமிழ் வழியில் பயின்றேன். தற்போது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் பள்ளியில் வாங்க இ-சேவையில் அப்ளை செய்து சர்டிபிகேட் வாங்கும் போது தனிச்சேர்க்கை முறையில் தான் கல்வி பயனார் என்னும் முறையில் சான்று பதிவிக்கம் செய்ய முடியவில்லை. ஸ்கூல் இஎம்ஐஎஸ்ஸில் இதற்கான ஆப்ஷன் அப்டேட் செய்யவில்லை. என்ன செய்வது சார்? அரசு வெளியிட்ட படிவத்திலும் தனிச்சேர்க்கை என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. தனித்தேர்வர் என்ற வார்த்தை மட்டுமே உள்ளது. தனிச்சேர்க்கை என்ற சான்று எப்போது பெறுவது? தனிச்சேர்க்கைங்கிறது எதை சொல்றீங்க? தனிச்சேர்க்கைனா நேரடியா அந்த மாதிரி ஜாயின் பண்றவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. இப்பதானே இந்த ஜியோ வந்திருக்கு. அதை அப்டேட் பண்ண முடியாமல. எனக்கு இன்னும் தனிச்சேர்க்கைனா என்ன அப்படிங்கிறது எனக்கு என்ன கிளாரிட்டியா எனக்கு தெரியல. டைரக்டா சேர்றது வந்து தனிச்சேர்க்கையா? நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல டிகிரி முடிச்சிருந்தேன். எகைன் தமிழ் டிகிரி முடிச்சிருக்கேன்.
நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம். பட் குரூப் 4 அப்ளை பண்ணும்போது யூஜி டிகிரிக்கு தமிழ் டிகிரி மென்ஷன் பண்ணிட்டு பிஜி டிகிரியில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணலாமா? பிகாஸ் நான் சிஓஏ கம்ப்ளீட் பண்ணல, பட் கம்ப்யூட்டர்ல டிகிரி முடிச்சிருக்கேன். சஜஷன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சது எல்லாமே பண்ணலாங்க. பிஎஸ்டிஎம்க்கு என்ன தேவையோ அது பண்ணுங்க. நீங்க எதுக்கு பண்றீங்க, என்ன எக்ஸாம்ஸ்க்கு பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியல. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யூஜி வரைக்கும் இருக்க தமிழ் மீடியத்துக்கு முக்கியமா கொடுங்க. அதுக்கப்புறம் சிஓஏ எக்ஸம்ஷனுக்கு என்ன டிகிரி இருக்கு அதுவும் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நான் 1ல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். பட் 1 and 2 நேம் டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு. 3rd இருந்து கரெக்டா இருக்கு. பட் 3rd இருந்து படித்த மாதிரி 3rd to 12th பிஎஸ்டிஎம் வாங்கலாமா? அப்போ 1 to 2 நேம் தப்பா இருக்கா, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அதை மாத்துங்க. ஏன்னா அந்த நேம் இந்த ஸ்பெல்லிங் மாறினா கூட திரும்ப போய் வாங்கிட்டு வரலாம் சொல்றேன். இந்த உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்தோன்னு சொன்னாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வந்தோடனே சொன்னாங்க. நிறைய இது இந்த டைரக்டா வந்து அப்பாயின்ட் பண்றது அதெல்லாம் இல்ல, எல்லாமே போட்டித் தேர்வு வச்சு தான் பண்றோம்னு சொன்னாங்க. பட் அதுவே இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணல. ஆனா மற்ற மாநிலங்கள் எல்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் சில சமயம் சரியா வர்றது இல்லையா? பக்கத்துல தான் பேசிட்டு இருக்கேன் எப்போதும். குரூப் 1 வயது உயர்வு கிடைக்குமா சார்? இப்போ கூட குரூப் 1 உள்ளிட்ட இன்னும் டிஎன்பிசில நிறைய வெளிப்படைத்தன்மையான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாள உண்ணாவிரதம் அமைதியான வழியில் இந்த வாரம் நடப்பதற்காக பர்மிஷன் கேட்கிறோம். பார்க்கலாம், பர்மிஷன்ஸ் கொடுத்தா இருக்கும். தனியார் பள்ளியில் தமிழ் வழி கல்வி படித்துள்ளேன்னா பிஎஸ்டிஎம் வருங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. நீங்க அரசு கல்லூரியில் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் கிடையாது. தனியார் அரசு உதவி பெறும் பள்ளி அல்லது தனியார் சுத்தமா தனியார் பள்ளியில தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். டிஓ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இப்ப கூட அப்டேட் கொடுத்திருக்காங்க டிஎன்பிசில இருந்து. அந்த கேஸ் பிரகாரம் அதனுடைய ஒர்க் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வருங்க. ஆமா, அந்த புதிய ஜிஓ பிரகாரம் வந்து இன்னும் அந்த அப்ளை பண்றதுக்குரிய அந்த சாஃப்ட்வேர் கோடிங் வந்து அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வரும். இப்படி வர்றது மாதிரி அங்க அப்ளை பண்ணிருங்க. நீங்க வழக்கு பதிவு செய்ய லாயர் அவர்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியுள்ளேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வந்து விடுமுறை, முக்கிய வழக்குகள் மட்டும் தான் நடக்கும். 1 to 8 வரை அரசு பள்ளியில் பிஎஸ்டிஎம்மும் 10-12 பிஎஸ்டிஎம் தனித்தேர்வர் 10-12 பிஎஸ்டிஎம் சென்னையில் பள்ளிக்கல்வித்துறையில் பிஎஸ்டிஎம் வாங்கி வைத்துள்ளேன். தற்போது குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாமா? தனித்தேர்வர்கள் பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க. எதுக்கும் டிஎன்பிசி ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. தவறுதலா பண்ணிட்டீங்க, நீங்க பிஎஸ்டிஎம் இல்ல பிஎஸ்டிஎம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பின்னாடி பிரச்சனை வரலாம். ஆந்திராவில் படித்தேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியவில்லை. மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து வயதின் அடிப்படையில் நேரடியாக 4ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் சேர்ந்தேன். 4 முதல் 12 வரை தமிழ் மீடியம். உங்களுக்கு தான் வருமே, இதான் ஜிஓல சொல்லியிருக்காங்களே. சசிகுமார் கூட ஆன்சர் பண்ணியிருக்காரு பாருங்க. புதிய ஜிஓ மற்றும் குரூப் 4 நோட்டிபிகேஷன் படி 100% தாங்கள் கல்வி தகுதியுள்ளவர் புதிய பள்ளி சான்றிதழ் பெற்று விண்ணப்பிக்கலாம். சார் எனக்கு எம்ஹெச்சி ஜூனியர் பைலீஃப் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி தான் கிடைச்சிருக்கு. அது டிஎன்பிசிக்கு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம், 2ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம். இப்போ உங்களுக்குலாம் கொடுக்கணும், நீங்க கேஸ் போட்டா மட்டும் தான் கிடைக்கும். இப்போதைக்கு நோ அப்படிதான் சொல்ல முடியும். நாட் எலிஜிபிள்ங்க, சாரி டு சே. பட் உங்களுக்குலாம் கண்டிப்பா கொடுக்கணும். இதை பத்தி தேர்வர்கள் இப்ப ரீசெண்டா போனவங்க, அதாவது கவுன்சிலிங்க்கு போனவங்க தேர்வர்கள் தயவு செய்து ஆன்சர் பண்ணவும் விடையளிக்கவும் என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. ஜாதி சான்று குறித்து ஒரு சந்தேகம். நம்மிடம் பழைய அட்டை வடிவிலான ஜாதி சான்றிதழ் இருந்தால் அதனை புகைப்படத்துடன் கூடிய புதிய டிஜிட்டல் வடிவால் கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஏதேனும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதா? இது குறித்து உறுதியான தகவல் இருந்தால் சற்று தெளிவுபடுத்துவோம். அரசு தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது புதிய வடிவிலான சாதி சான்றிதழ் இல்லாத பட்சத்தில் சிக்கல் ஏற்படலாம் என்று பலராலும் சொல்லப்படுகிறது. அப்படி யாராவது நீங்க போயிருந்தீங்க, உங்க நண்பர்கள் யாராவது சொன்னாங்களா அந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு போன இடத்துல அது மாதிரி நீங்க போட்டோ இல்லாம இருக்கே, இந்த புதிய சான்றிதழ் இல்லைன்னா திரும்ப வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? அப்படின்னு இருந்ததுன்னா ப்ளீஸ் உங்க கமெண்ட்ல தெரிவிங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் நீங்க தான் கேஸ் போடணும். தனித்தேர்வர்களுக்கு கொடுக்கணும். ஏன் எதனால தனித்தேர்வுகள் பாதிக்கப்படுவாங்க? யாரெல்லாம் தனித்தேர்வுகள் பார்த்தீங்கன்னா ஏழைகள் நிறைய பேர் எழுதுவாங்க, பெண்கள் எழுதுவாங்க, மாற்றுத்திறனாளிகள் எழுதுவாங்க. தனித்தேர்வுகள் அவர் எதுக்கு பள்ளிக்கு போக அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலையில தான் அவங்க பண்ணுவாங்க தனித்தேர்வுகள். அது இப்ப யாரும் மோஸ்ட்லி தனித்தேர்வுகள் எழுதுறது கிடையாது, அப்போ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தனித்தேர்வர்களுக்கு கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா கொடுக்கணும். அதனாலதான் அது கேஸ் போட்டா கண்டிப்பாக அதுல மெரிட் இருக்கு, கண்டிப்பாக நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். நான் 1 முதல் 9 வரை அரசு பள்ளியில் தமிழ், பிறகு 10ஆம் வகுப்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனித்தேர்வாக சில பேர் உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக பள்ளிக்கு வந்திருக்க முடியாது. அப்போ வந்து ஒரு முக்கியமான நல்ல டிசீசஸ்ன்னு வச்சுங்களே, ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ்னு வச்சுங்களேன், பரவும் நோய் இருக்கு அவங்களுக்கு, கம்யூனிகபிள் டிசீசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. அப்போ அவங்க வர வழி இல்லாம தனித்தேர்வாக தான் எழுதிருப்பீங்க. அவங்க என்ன இப்போ ஒரு தடவை ஒவ்வொருத்தவங்க மாதிரி கேஸ் போட்டு தான் வாங்கணுமா? ஜென்ரலா சொல்லிட்டு போலாம்ல. பிறகு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அதே பள்ளியில் தமிழ் பயின்று தேர்ச்சி பெற்றேன். காலேஜ் டிகிரி தமிழ் பயின்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு 10ஆவதே நீங்க முக்கியமா தனித்தேர்வரா போட்டிருக்கீங்க, 11-12 ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. உங்களுக்கு கேஸ் போடுங்க, உங்களுக்கு மெரிட் இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. மீதி அடுத்த காணொலியில பார்க்கலாம்.